நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 சாப்டர் 4 தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்னது? தெர்மோனா என்னது? ஃபஸ்ட்டு ஹீட், எலக்ட்ரிக்னா என்னது? எலக்ட்ரிசிட்டி, கன்வர்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி இன்ட்டு எலக்ட்ரிசிட்டி தான் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அது என்னதுலான்னா சீட்பேக் எஃபெக்ட், பெட்லியர் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட். ஃபஸ்ட்டு சீட்பேக் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சீட்பேக் எஃபெக்ட் டெஃபினிஷன் என்னதுன்னா, when two different metals form a closed circuit, temperature difference, EMF voltage is produced. இப்போ அதுக்கான பிக்சர் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரியும். சீட்பேக் எஃபெக்ட்னா என்னதுன்னா, ஃபஸ்ட்டு 2 ஜங்ஷன் எடுத்துக்கணும். ஒன்று வந்து ஹாட் ஜங்ஷன், இன்னொன்று கோல்ட் ஜங்ஷன். ஹாட் ஜங்ஷனில் வாட்டர் வச்சுருக்கோம், கோல்ட் ஜங்ஷனில் ஐஸ் கியூப்ஸ் வச்சுருக்கோம். 2 டிஸ்சிமிலர் ஜங்ஷன் மெட்டல் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அயனையும் காப்பரையும் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த ஹாட் ஜங்ஷனை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹாட் ஜங்ஷனாலே ஹீட்டு, இந்த வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் மாலிகுலர் கொல்யூஷன் ஏற்பட்டு அந்த ஹீட்டு எவால்வ் ஆகும்போது அது அப்படியே அந்த காப்பர் இதில் போய் படும். பட்டோடனே காப்பரில் ஏற்கனவே எலக்ட்ரான்ஸ் வந்து மூமெண்ட் வந்து இருந்துகிட்ருக்கும். இந்த ஹீட்டு பட்டோடனே கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. எலக்ட்ரான் மூமெண்ட் நடந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதை மெஷர் பண்ணுறதுக்காண்டி கேல்வனோமீட்டர் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு வந்து மூவ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ்லேருந்து, அதாவது லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல் வந்து மூவ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க, இந்த ஐஸ் க்யூப்ஸ்லேருந்து மூவ் ஆகும்போது எலக்ட்ரான் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அப்படியே அந்த சைடு வந்து மூவ் ஆகும். இதான் வந்து சீட்பேக் எஃபெக்ட். ஹீட் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பெட்லியர் எஃபெக்ட். when an electric current passes through the junction of two different metals, heat is absorbed or evolved depend on the current direction. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஹீட் இஸ் அப்சர்வ்ட் ஆர் எவால்வ்ட். இந்த வார்த்தையை தான் இருந்தால் தான் அது வந்து பெட்லியர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கான பிக்சர் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 டிஸ்சிமிலர் ஜங்ஷன், இது வந்து 2 மெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு வந்து பேட்ரி சப்ளை வந்து கொடுக்கும். பேட்ரி சப்ளை, கரண்ட் சப்ளை வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சைடு வந்து ஹீட்டு வந்து அப்சர்வ் ஆகும், இன்னொரு இதில் வந்து எவால்வ் ஆகும். அதே மாதிரி அந்த பேட்ரி கனெக்ஷன் டெர்மினல் வந்து மாற்றி கொடுக்கும்போது இதே தான், ஒரு சைடு வந்து எவால்வ் ஆகும், ஒரு சைடு வந்து அப்சர்வ்ட் ஆகும். இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெட்லியர் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி புரியும். நெக்ஸ்ட்டு தாம்சன் எஃபெக்ட். When current flow through a single conductor with a temperature gradient, heat is absorbed or evolved along the conductor. இப்போ அதுக்கான பிக்சர் நான் வந்து ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, 2 டிஸ்சிமிலர் மெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. தனித்தனியாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காப்பர் பார் எடுத்துக்கிறோம். அதை நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் கரண்ட் சப்ளையும் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு சைடு வந்து ஹீட்டு அப்சர்வ் ஆகி இன்னொரு இதில் வந்து எவால்வ் ஆகுது. அதான் சொல்லியிருக்காங்க காப்பர் பாருக்கு. அதே மாதிரி அயன் பாருக்கும் என்ன பண்ணுறோன்னா, ஹீட்டும் பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் சப்ளையும் கொடுக்கும்போது அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு இதில் வந்து எவால்வ் ஆகுது, இன்னொரு இதில் வந்து ஹீட் ஆகுது, அப்சர்வ் ஆகுது ஹீட்டு வந்து. அதுதான் நம்ம வந்து தாம்சன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அதாவது சீட்பேக் எஃபெக்டில் என்ன பண்ணுவோன்னா, ஹீட் எனர்ஜி மட்டும் கொடுப்போம். பெட்லியர் எஃபெக்டில் எலக்ட்ரிக்கல் சப்ளை, பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணி கொடுப்போம். ஆனால் இந்த தாம்சன் எஃபெக்டில் ரெண்டையும் கொடுப்போம், ஹீட் சப்ளையும் கொடுப்போம், எலக்ட்ரிக்கல் சப்ளையும் கொடுப்போம். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் இருக்க டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.